கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாய் இந்த ஓய்வு நாளிலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் மிகவும் சிறப்பான ஒரு நாள். 27 ஆண்டுகள் இந்த சபையின் நிறைவை 27 ஆண்டுகள் நிறைவதை காண்பதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். குறிப்பாக போதகர் அவர்களுக்கு இதிலே சிறப்பு பாராட்டுகளும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சபையார் அநேகர் அப்பொழுதிலிருந்து இருந்திருப்பீங்க, நான் போய் ஆரம்பத்திலிருந்து இல்லை. ஆரம்பத்திலிருந்தே அவரோடு கூட நடந்து வந்தவர்கள் பல சூழ்நிலைகள் பார்த்திருப்பீங்க, சந்திச்சிருப்பீர்கள். நன்மைகள், கடினமான சூழ்நிலைகள், இவைகள் எல்லாவற்றையும் கடந்து வர ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள். இந்த நாளுக்காக கர்த்தருக்கு நன்றியை ஏறெடுக்கலாம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கலாம். இடையில் வந்தவர்கள் அநேகர் இருப்பீர்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம் இந்த திருச்சபையிலே இருக்கும். எப்படி என்றாலும் திருச்சபை 27வது ஆண்டு விழாவை காண்கிற நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய கிருபை பெரிதானது என்பதை நினைத்து கர்த்தருக்கு முதலாவது நன்றிகளை ஏறெடுக்கலாம். ஏனென்றால் ஒரு இடத்துல ஒரு திருச்சபை இருந்து செயல்படுகிறது என்றால், திருச்சபை என்பது இந்த பில்டிங்க்கு உள்ளால இருக்கிற நடைமுறைகள் அல்லது நிகழ்வுகள் மாத்திரம் அல்ல. இதில் பயன்பெற்று செல்லுகிறவர்கள் வாழுகின்ற இடத்திலெல்லாம் அவர்கள் செயல்படுகிற விதங்கள் எல்லாம் அது தேவ ராஜ்யத்தை கட்டுகிறதாக இருக்கும். எனவே இந்த நாளுக்காக சிறப்பாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இம்மட்டும் நடத்தினவர் இனி நாம் என்ன செய்வதற்கு வைத்திருக்கிறார், நான் எப்படி வாழ வேண்டும் என்று சிந்திப்பது மிகவும் அவசியம். இதோடு கூட இந்த திருச்சபையின் மைல்கல்லிலே ஒன்று ஜானட் ராஜா சிங்காரம் இவர்களுடைய திருமணம். அது லக்கு அல்ல, மைல்கல். நான் பல நேரத்தில் சொல்றதுண்டு, வாழ்க்கையில லக்கு வேற, மைல்கல் வேற. மைல்கல்லை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு போயிடணும், மயில்கல்லையே பார்த்துட்டு நிற்க முடியாது. ஆனால் மயில்கல்லை பார்த்து சந்தோஷப்படுகிற ஒரு நாள். இந்த இரண்டையும் சேர்த்து இந்த நாளிலே நாம் பல கோணங்களிலே சாட்சிகளை கேட்கிறோம், வார்த்தைகளை கேட்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இதன் மத்தியிலே நாம் செய்ய வேண்டியது என்ன? வாட் இஸ் வே ஃபார்வர்ட்? அடுத்தபடியாக நாம் தேவனுக்குள்ளாக திருச்சபையாராய் வளருவது, குடும்பமாய் வளருவது, இதை குறித்து உங்களோடு இந்த நாளிலே பேசலாம் என்று நினைக்கிறேன். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். மீட்பருக்கு கீழ்ப்படிவோ, தம் ஆத்துமத்தை தேற்றுமிடம் அடியேனும் பெற அருள்வி. அப்பனே விண்ணப்பம் கேட்டிடோ, மெய் மீட்பருக்கு கீழ்ப்படிவோ, தம் ஆத்துமத்தை தேற்றுமிடம் அடியாரும் பெற அருள்வி. அப்பனே விண்ணப்பம் கேட்டிடும். பேசும் பேசும் ஜபம் செய்யும் போதே ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா
பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம் என்று சொன்னோம். இது நன்கு நம் இருதயத்திலே இந்த நேரத்தில் உணர்ந்து ஜெபிக்கலாம். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? நீர் தந்த இந்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் கடந்து வந்த பாதைகளிலே எங்களுக்கு நீர் பாராட்டின கிருபைகள், நாங்கள் பெற்றுக்கொண்ட பலவிதமான அனுபவங்கள், கற்றுக்கொண்ட பாடங்கள் எல்லாவற்றின் மத்தியிலும் அடுத்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய இலக்கு நீர் வரும் பொழுது உம்முடைய சாயலுக்கு ஒப்பாய் நாங்கள் மாறினவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவரே, இதற்கேற்ற விதத்திலே எங்களோடு பேசும். ஒவ்வொருவரும் கேளுங்கள், என்னோடு பேசும் என்று கேளுங்கள். ஏனென்றால் நம் ஒவ்வொருவருடைய பின்னணியமும் வேறு. ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்திற்கு ஏற்ற விதத்திலே இந்த வார்த்தையை நமக்கு பிட்டு தருவாராக. ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே என்னோடு பேசும் என்று கேட்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறேன். ஒவ்வொருவருடைய இருதயத்திற்கும் ஏற்ற விதத்திலே நீர் வார்த்தையை பகிர்ந்து தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். இன்னும் எங்களுக்கு நீர் வைத்திருக்கிற ஆயுசு நாட்களிலே நாங்கள் வெற்றியாய் எங்களுடைய ஓட்டத்தை ஓடி முடிக்கத்தக்கதாய் உடைய வார்த்தையை இந்த நாளிலே எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நம்ம எல்லாருமே நம்முடைய வாழ்க்கைய சபைக்கு ஆண்டு விழா என்றாலும் நம் ஒவ்வொருவரும் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கிற ஒரு நேரம். சபை நமக்கு ஆசீர்வாதமான காரியங்களை தேவனுடைய கிருபையினால், வார்த்தையிலிருந்து நமக்கு, அனுபவங்களிலிருந்து நமக்கு, நடவடிக்கைகளிலிருந்து நமக்கு போதித்து தந்திருக்கும். ஆனால் இது எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு இதெல்லாவற்றையும் நம்ம முதல்ல மனதில் வாங்கிக்கிட்டு அப்புறம் போய் இதெல்லாம் அசை போட்டு பல யோசனைகள் எல்லாம் போயிருப்போம். சில நேரத்தில் ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்போம், சில நேரத்தில் துக்கத்தோடு இருந்திருப்போம். வசனம் இப்படி சொல்லுதே, ஆண்டவர் நான் இப்படி எதிர்பார்க்கிறேனே, இது நடக்கலையே. வசனம் இப்படி சொல்லுதே, இந்த விசுவாசி இப்படி பேசினாரே, இப்படி சொன்னாரே. இதெல்லாம் நம்முடைய கேள்விகள். இப்படி இருந்தார் ஒரு தெய்வ மனிதன். நம்முடைய இருதயம் எப்படியெல்லாம் யோசிக்குதுன்னு பார்த்தா வேதத்தில் அதற்கும் தேவன் ஒரு பாத்திரத்தை வைத்திருக்கிறார். அவர் தான் தாவீது. நம்ம எப்படியெல்லாம் யோசிக்கிறோமே, ஆண்டவர் சொன்னார் என் இருதயத்துக்கு ஏற்ற மனிதன். நமக்கு கூட அது சொல்றது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கணும். நம்ம எப்படியெல்லாம் மனசுக்குள்ள புலம்புறோமோ அப்படியெல்லாம் அவர் புலம்பிட்டு, ஆனால் முடிவில் தேவனுக்கு நேராய் வழியை காட்டுகிறவராய் இருப்பார். அப்படி ஒரு சிறந்த மனிதர். சங்கீதம் 116 நான் 10வது வசனத்திலிருந்து ஒரு 4 வசனங்களை வாசிக்கிறேன். அங்கே தாவீது தன்னுடைய பலவிதமான நெருக்கங்கள் மத்தியிலே அவருடைய மனதின் நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகிறார். மனது எப்படியெல்லாம் யோசிக்கிறது, இதனுடைய முடிவு என்ன, எண்ணங்கள் என்ன. 10வது வசனத்திலே சொல்லுகிறார், விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன், நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? விசுவாசித்தாரா, ஆனா பேசுறாரா ஆகையால. ஆனா என்ன சொல்றார்? முதலாவது, நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன். இன்னைக்கு பலர் கேட்பாங்க, விசுவாசிச்சா வருத்தமே வராது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அப்படி சொல்லுவதை ஏற்றுக்கொள்ளுகிறவன் அல்ல. விசுவாசம் என்பது ஒரு கிறிஸ்தவனுடைய மனதின் நிலைப்பாடு. ஏற்கனவே பலமுறை சொல்லி இருக்கிறேன், அது நம்பிக்கை மாத்திரம் அல்ல. எனவே அவன் விசுவாசிக்கிறவனாய் இருந்தான், ஆனால் மிகுதியும் வருத்தமடைந்தவனாய் இருந்தான் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அடுத்த வசனம், அந்த வருத்தத்தில் என்ன சொன்னாரா? எந்த மனுஷனும் சொல்லியிருக்கிறோமா? அந்த போனை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைங்க. எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். நம்ம அப்படி சொல்லியிருக்கோமா? உண்மையா சொல்லுங்க. வாயால சொல்லியிருக்க மாட்டோம், நேரடியா யார்கிட்டையும். மனசுக்குள்ள அப்படி பல்ல கடிச்சிருப்போம்ல சில நேரத்துல. இப்படியெல்லாம் பார்த்துட்டு ஜெபம் பண்ண கூட மூடு இல்லாம போய் தூங்கியிருப்போம். அப்படிதான் அவர் இருந்திருக்கிறாரு. ஆனா அடுத்து சொல்றாரு, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். இப்படிதான் ஐயா நான் இருக்கிறேன். ஆனா இந்த கர்த்தர் எனக்கு செய்த
எல்லா உபகாரத்துக்காகவும் எண்ணத்தை செலுத்துவேன். கர்த்தர் செய்த உபகாரங்கள், மனுஷன் செய்ததுக்காக அல்ல, கர்த்தர் செய்த உபகாரத்துக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன். ஒன்றை செய்வேன். என்ன செய்வேன்? நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இப்ப இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று அவர் அடுத்தபடியாக செய்ய போகிறதை விசுவாசித்தார், வருத்தப்பட்டார், வனத்துல சொன்னாரு, எல்லா மனுஷனும் பொய்யன்னு சொன்னாரு. அதுக்கு கூட பாக்குறாரு, எல்லா சுற்றி தேவன் செய்கிற நன்மையான காரியங்களை பார்த்து என்ன முடிவுக்கு வராரு? ரட்சிப்பின். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அந்த ரட்சிப்பின் பாத்திரம் எங்க கிடைக்கும்? அதை எடுத்துக்கொண்டு தொழுது கொள்வேன் என்று சொல்றாங்க. அது எங்க கிடைக்கும்? சரி, அந்த பாத்திரம் நமக்கெல்லாம் ரட்சிப்பு தெரியும் இல்ல? ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ரைட். இந்த ரட்சிப்பின் பாத்திரம் என்றால் என்ன என்பதை ஒரு 5 தலைப்புகளிலே உங்களோடு பேச இருக்கிறேன். ஏன்னா அதைத்தான் நம்ம எல்லாரும் செய்யணும். ஜானட் ராஜா சிங்காரம் அவங்களும் அதுதான் செய்யணும் இல்ல? தேவன் இணைத்தார், வாழ்க்கையிலே சிறந்து விளங்குவதற்கு ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும். திருச்சபையார் என்ன செய்ய வேண்டும்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும். இப்படி நாம் வாழுவதிலே உள்ள 5 சிறப்பு அம்சங்களை உங்களோடு பேச விரும்புகிறேன். ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படும் பொழுது முதலாவது ஒரு காரியம் என்ன செய்ய வேண்டும் என்றால், முதல் குறிப்பு என்ன? தேவனாகிய கர்த்தர் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார் என்பதை உணர வேண்டும். நமக்கு எல்லாருக்கும் ஒரு சிறப்பான வசனம் என்னன்னு கேட்டா, இப்ப அடுத்த மாதம் கிறிஸ்துமஸ் கூட வருது. எல்லாரும் சொல்ற வசனம் என்னது? யோவான் 3:16. ஒன்லி begotten son. அது மட்டும்தான் சிறப்பான வசனம் என்று நம்ம திரும்ப 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 அதையே சொல்லிட்டு இருக்கிறோம். அதனுடைய வெளிப்பாடு நம்மிலே என்ன காணப்படுகிறது? அவர் அதை உலகத்திற்காக கொடுத்தார், ஆனால் நமக்காக, விசுவாசிகளுக்காக என்று ஏதாவது சிறப்பா சொல்லியிருக்காரா இயேசு கிறிஸ்து என்று பார்த்தால், யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரம், இயேசு கிறிஸ்து உலகத்தை விட்டு கடந்து செல்லும் முன்பாக பிதாவை நோக்கி செய்த ஒரு ஜெபம். அந்த ஜெபம் 17வது அதிகாரம் 9வது வசனத்திலே இப்படி சொல்லுகிறார், நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். எவர்களுக்காக? விசுவாசிக்கிற பிள்ளைகள், சீஷர்கள், அவரோடு கூட இருக்கிறவங்களுக்கு. இதை இன்னும் அழுத்தமா சொல்றது, உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளல. முதல்ல ஜான் 3:16 உலகத்துக்காக தன்னுடைய குமாரனையை கொடுத்தார். இப்ப நமக்குன்ட்டு ஆண்டவர் ஒரு இயேசு கிறிஸ்து ஒரு ஸ்பெஷல் பிரேயர் பண்ணது 17வது அதிகாரம். இதில் இது உலகத்துக்காக அல்ல, நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. அப்ப நம்மள யாரு? பிதாவினுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொன்னது இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்துல எடுத்து நம்ம பத்தி ஒரு சர்டிபிகேட் கொடுத்திருக்காரு. சரி, நமக்காக என்ன சொன்னார்னா 23வது வசனத்துல கவனிக்க வேண்டும். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும். நம்ம எல்லாம் எப்படி இருக்கணும்? ஒருமனப்பாடு. நம்ம நீங்க 2 பேரும் எப்படி இருக்கணும்? ஒருமனப்பாடு. விசுவாசிக்கிற பிள்ளைகள் குடும்ப வாழ்க்கையிலே ஒருமனப்பாட்டுல எப்படி இருக்கணும்? தேறினவர்கள். அப்படின்னா ஒருமனப்பாடுன்னா இப்போ ஒருமனப்பாடோட தான் இருப்பீங்க. கொஞ்சம் நெருக்கெல்லாம் வரும்போது அப்படி கொஞ்சம் ஒரு மாதிரி மனசு வித்தியாசமா பேசும்போது ஒருமனப்பாட்டில் தேறினவர்கள் என்ன பண்ணுவாங்க? அதையும் கடந்து செல்வார்கள். அதனால ஒருமனப்பாட்டில் தேறினவர்களாய் சபையார் இருக்க வேண்டும். குடும்பத்திலே கணவனும் மனைவியும் இருக்க வேண்டும். இந்த ஒருமனப்பாட்டுல தேறினவர்களாய் இருக்குன்னு சொல்லும்போது, இன்னைக்கு நான் ஒருவேளை அவங்க 2 பேரும், ஏன்னா இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, அவங்கள பத்தி நம்ம ஸ்பெசிஃபிக்கா சொன்னாலும்
நான் சொல்லக்கூடிய எல்லா வார்த்தையும் எல்லா தம்பதிகளுக்கும் பொருந்தும். கல்யாணம் ஆகி 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் ஒருமைப்பாட்டுல தேறி இருக்கீங்களா? சிந்தித்து பாருங்க. தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும். அப்போ இயேசு கிறிஸ்துவ பிதா எவ்வளவு நேசிக்கிறாரோ அதே போல என்னையும் உங்களையும் பிதா நேசிக்கிறார் என்பது உலகத்துக்கு தெரிய வேண்டும் என்று ஜெபிக்கிறார். நம்ம அந்த அளவுக்கு நினைச்சு பார்த்திருக்கோமா? இயேசு கிறிஸ்து தேவனுடைய சொந்த குமாரன், பிதாவின் குமாரன். அவரை நேசித்தது போல என்னையும் தேவன் நேசிக்கிறார் அப்படின்னு எத்தனை பேர் நம்ம அதை உணர்ந்து இருக்கிறோம்? ரட்சிப்பின் பாத்திரத்துல முதல் படி அதுதான். தேவன் என்னை தன் குமாரனை நேசித்தது போல என்னை நேசிக்கிறார். சரி, நான் நிறைய நேரம் அவரை விட்டுட்டு போயிடுறேன் இல்ல, தப்பு செஞ்சிடறோம், ஆண்டவருக்கு பிரியமில்லாததை செஞ்சிடறோம். அப்படி இருந்தாலும் நேசிக்கிறாரு. அப்படி இருந்தாலும் நேசிக்கிறார். ஏன்னா இந்த பிரேயருக்கு முன்னாடி 16வது அதிகாரத்துல அவரு இவங்களை பத்தி எல்லாம் சொல்றாரு. 16வது அதிகாரம் 32வது வசனத்துல சொல்றாரு, இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது, ஆனாலும் நான் தனித்திறேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். நீங்க எல்லாரும் ஓடிடுவீங்க, ஆனா நான் பிதா கூட தனியா நாங்க 2 பேர் இருப்போம். ஆனா உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். எப்படின்னா, என்ன அவர் நேசிக்கிறது போல உங்களையும் அவர் நேசிக்கிறார் என்று உலகம் தெரியும்படி நீர் செய்யும் ஆண்டவரே. எவ்வளவு ஒரு உருக்கமான ஒரு ஜெபம், எவ்வளவு தூரம் ஒரு ஃபோர்தாட். இன்னும் வரும் நாட்கள் இனி அவங்களுக்கு மட்டும்தான் ஜெபம் பண்ணாரா என்று பார்த்தா, இந்த 17 படிச்சு பார்த்தீங்க, 17வது அதிகாரத்துல சொல்லியிருப்பாரு, இவர்களுக்காக, அவருக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து முன்னாடி இன்னவங்களுக்காக மாத்திரம் இல்ல, இவர்களுக்கு மூலமாய் இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுகிற எல்லாருக்கும், நமக்கு. சோ ரட்சிப்பின் பாத்திரத்தில் முதல் குறிப்பு, பிதாவாகிய தேவன் தன் குமாரனை நேசித்தது போல், எல்லாரும் சொல்லுங்க, என்னை நேசிக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க. மனதுல கொஞ்சம் அத தெளிவு. நமக்கு நிறைய நேரம் நம்ம செய்த தப்பு அதுக்கு மேல நிற்கும். நம்ம தப்பு பார்த்துல ஆண்டவர் நம்ம நேசிக்கிறது அன்கண்டிஷனல் லவ். இதை முதலாவது உறுதிப்படுத்திக் கொள்ளும். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுக்கிறோம்னா முதல் காரியம், தேவனாகிய கர்த்தர் என்னை நேசித்து கொண்டே இருக்கிறார். என்னைக்கோ நேசிச்சாரு, நேத்தைக்கு நான் செய்த தப்புனால இன்னைக்கு அவர் என் மேல கோபமா இருக்கிறாரு. நம்ம நிறைய நேரத்துல நினைக்கிறது, ஆண்டவர் எங்க இவனை பார்த்து ஒரு வழி பண்ணிடலான்ட்டு என் மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கிறார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆண்டவருடைய மனதை பற்றி எரேமியா தீர்க்கதரிசி அழகாக சொல்கிறார். 29வது அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எரேமியா 29:11, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. கொஞ்சம் நன்றாக நம்ம அடிக்கடி தியானிக்கணும். தேவன் என் மீது வைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கான நினைவுகள் அல்ல, அவைகள் சமாதானத்துக்கான ஏதுவான நினைவுகளே. இப்போ ஆண்டவர் என் மேல வச்சு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறார். ஒருத்தர் அவர் ஒரு பேர் சொல்லி யோசிச்சுக்க, என்னை பார்த்து நினைச்சுக்கிட்டே இருக்கிறார். இவனுக்கு என்ன செய்யலாம், இவனுக்கு என்ன செய்யலாம், இவளுக்கு என்ன செய்யலாம், இவளுக்கு இதை கொடுத்தேன் ஆனால் இவள் இப்படி செய்து கொண்டே இருக்கிறாள் எல்லாம் சொல்லி யோசிச்சுட்டே இருக்கிறாரு. ஒருவேளை நம்ம ஒரு சிறு பிள்ளைக்கு அடி கொடுக்குற மாதிரி அவர் நமக்கு தண்டனை தரலாம். ஆனா அந்த நினைவுகள் எதுக்கு? சமாதானமான ஒரு முடிவுக்காக தான் அவர் செய்கிறார். எனவே முதல் குறிப்பு, ரட்சிப்பின் பாத்திரத்துல என் தேவனாகிய கர்த்தர் என்னை நேசித்து கொண்டே இருக்கிறார். தன் குமாரனை நேசித்தது போல என்னையும் நேசித்து கொண்டே இருக்கிறார். இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவது தேவனிடம் என்றைக்கும் பேசுவதற்கும் தேவனுக்கு முதலிடம் கொடுப்பதற்கும் நாம் பழகி கொள்ள வேண்டும்.
என்னைக்கு பார்த்தாலும் தூக்கத்தில் பெட்ல இருந்து எழுந்த உடனே என்ன பண்றோம், இன்னைக்கு என்ன பண்ணணும்னு யோசிச்சு பாருங்க. ஒருத்தரும் கிளம்பணுன்னா கடவுள்கிட்ட பேசணுமா? நான் சொல்றது ஏதோ இறங்கி முட்டை போட்டு ஜெபம் பண்ணி அதெல்லாம் இல்லை. விழிச்ச உடனே அப்பா அப்படின்னு கூப்பிடுற அளவுக்கு பழகி இருக்கிறோமா? பழகுனவங்க ரொம்ப சந்தோஷம். டெய்லி அதை பழகி செய்து கொண்டே இருக்கலாம். ஒரு 2 நிமிஷம். சிலர் அப்படி 2 நிமிஷம் அப்பான்னு கூப்பிடுறவங்கள திரும்பி தூங்கிடுவாங்க. திரும்பி தூங்கினா பரவாயில்ல, திரும்பி முழிப்போம்ல. அப்பமா ஆண்டவருக்கு நம்ம முதலாவது அவருக்கு இடம் கொடுக்கணும்னு ரொம்ப 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 ஆசை. தேவனாகிய கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கினார். 2வது அதிகாரம் ஆதியாகமம் 2ல பார்க்கும்போது 22வது வசனத்துல 21, 22 வாசிக்கிறேன். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவர் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். நான் இதை கொஞ்சம் அப்படி யோசித்து பாருங்க. மனுஷனை எப்படி உண்டாக்குனாரு? மண்ணினால உருவாக்கி சுவாசத்தை ஊதினார். அதே மாதிரி இன்னும் ஒரு மண்ணில் ஒரு உருவத்தை உண்டாக்கி அதையும் சுவாசத்தினால ஊதி ஒரு ஆளை உருவாக்கி இருக்கலாமே. ஆனால் அவர் அப்படி செய்யல. அதற்கு காரணம் இருக்கிறது. அதை நாம் பிற்பாடு பார்க்க இருக்கிறோம். இன்னொன்று, சரி, இந்த மனுஷன் முழித்திருக்கும் போதே அவனிடத்திலிருந்து ஒரு விழாவை எடுத்திருக்கலாம், இல்லை வேற எதையாவது ஒண்ணு எடுத்திருக்கலாம், எடுத்து அவனிலிருந்து உருவாக்கி இருந்திருக்கலாம். இல்ல எடுத்து வச்சுட்டு தூங்கும்போது ஒருவேளை வலிக்கும் அப்படின்றதுனால தூங்கும்போது எடுத்தாலும் வலிக்க தான் செய்யும். இல்ல நம்ம பேட்டர்ன்ல எடுத்த அவர் ஏதோ ஒரு பேட்டர்ன்ல எடுத்திருக்கிறாரு. சரி, மனுஷன் முன்னாடி வச்சே அந்த மனுஷியை உண்டாக்கி இருக்கலாமே. நல்லா யோசிச்சு பாருங்க. ஆதாமுக்கோ இன்னும் ஏற்ற துணை அமையவில்லை. அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்போ இந்த எலும்பை எடுத்து அவருக்கு கண்ணு முன்னாடியே வச்சு ஏவாளை உண்டு பண்ணியிருந்தா, ஏவாள் முதல்ல ஆதாமா பார்த்திருப்பாங்களா இல்ல ஆண்டவரை பார்த்திருப்பாங்க? மனுஷனுக்கு முன்னாடியே ஆதாம் எனக்கு துணை இல்லையேன்னு தேடிட்டு இருக்கிறாரு. துணை வந்துச்சு. ஏவாள் உருவாக்கணும்னா தன்ன மாதிரியே ஒரு மனிதனை பார்க்கிறாள். ஒருவேளை இந்த ஏவாள் ஆண்டவரை பார்க்காம ஆதாம பார்த்து அவங்க 2 பேரும் பேச ஆரம்பிச்சிருவாங்களோ? ஆண்டவர் என்ன பண்ணாரு? தனியா கொண்டு போய் இந்த மனுஷி முதல்ல என்னதான் பார்க்கணும், அவள் என்னை தரிசித்து விட்டு அதற்கு பிறகு மனுஷன்ட்ட கொண்டு போகலாம். இப்படின்னு என்னுடைய ஒரு இமேஜினேஷன் இருக்கலாம். ஆகையினாலதான் ஆண்டவர் மனுஷிய தனியா உண்டு பண்ணி இவரை தூங்க வச்சுட்டு, இவர் தூங்கி முழிக்கும் போது மனுஷியெல்லாம் அவளுக்கு கொடுக்க வேண்டிய இன்புட் எல்லாம் கொடுத்து பேசி அவளை கொண்டு வந்து இவருக்கு முன்பாக விட்டு விட்டார். ஆகையினால ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்த உடனே புது தம்பதியினருக்கும் சொல்லுகிறேன், முதலாவது முழிச்ச உடனே பிதாவை நினைப்பதற்கு, ஏன் அவர் நம்மை நேசித்து கொண்டே இருக்கிறார். எனவே முதலாவது அவரை நினைப்பதற்கு ஒரு 2 வார்த்தை அவரை பத்தி பேசுங்க. சரி, என்ன பேசுறதுன்னா டவுட் வரல. நான் செய்வது ஒன்று உண்டு. இந்த சங்கீதம் 103 அழகாக சொல்லப்பட்டிருக்கும். முதல் 5 வசனத்தை சேர்த்துடணும். பார்த்தீங்கன்னா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் இதெல்லாம் நினைக்கணும். நம்ம அவர் தொடர்ந்து நேசித்து கொண்டே இருக்கிறதுக்கு பின்னணியத்துல பார்க்கணும். உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் ஆகுதா? ஆகலைன்னா ஆகணும். அப்படி ஜெபம் பண்ணுங்க. அந்த கழுகு எப்படி தன்னுடைய பலத்தை ரினியூ பண்ணிக்கிறதோ அது மாதிரி நம்ம டெய்லி ரினியூ பண்ணிக்கலாம். அதான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து. எல்லா வசனமும் தெரியுதான? காலையில செய்யறோமா? இந்த 5 வசனமும் சொன்னீங்கன்னா, இது அப்படி கொஞ்சம் யோசிச்சு சொன்னீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் போயிடும். அப்படியெல்லாம் எப்படியெல்லாம் நோய்களெல்லாம் குணமாக்கி இருக்கிறார், பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டுக்கிறோம். எங்கெல்லாம் எவ்வளவு ஸ்பீடா வண்டி ஓட்டுறோம்,
இவ்வளவு நாள் பிராணனை காப்பாத்திட்டு வந்திருக்கிறாரு. எங்கெல்லாம் தப்பா டிராபிக்ல போயிருக்கிறோம், இவ்வளவு நாளும் காப்பாற்றி இருக்கிறார். தெரிஞ்சோ தெரியாமலோ தப்புகள் எவ்வளவோ நடந்தது. ஆண்டவருக்கு நினைத்து நன்றி முதலாவது அவரிடத்துல பேச வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். சரி, ஏன் அவர் அப்படி விரும்புகிறார்? இந்த மனுஷன் மனுஷி இரண்டு பேருக்கு இடையிலே எப்படி அந்த உறவு இருக்க வேண்டும் என்றும், அதுக்கு கீழே நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஆதியாகமம் 2ல கீழே பாத்தீங்கன்னா, இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். அதனாலதான் அந்த விலா எலும்பை எடுத்து அதை மனுஷியாக உண்டாக்கினார். இத மல்கியா தீர்க்கதரிசி 2வது அதிகாரம் 15ல நம்ம பார்க்கும் பொழுது, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே. அப்படின்னா இவருக்கு ஊதின அளவுக்கு ஆவி இன்னும் ஒரு மனுஷியை உருவாக்குறதுக்கு அவர்கிட்ட ஆவிதான் பிளண்டி நிறைய இருக்க. அவர் ஏன் ஒரு மனுஷனை உண்டாக்கி அவங்கிட்டேருந்து ஒரு எலும்பை எடுத்து அதுல இருந்து ஒரு மனுஷியை உண்டாக்குறார்? காரணம், அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய தன்மை இந்த மனுஷிக்குள்ளே உருவாக வேண்டும். இருவரும் ஒரே மாமிசமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான், இங்க பாருங்க மல்கியா 2:15, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே. இப்ப நம்ம ஒன்னஸ் ஆஃப் ஸ்பிரிட் இல்லாம, ஒரு மனம் இல்லாமல் கணவன் மனைவி குடும்பம் வாழ்ந்து கொண்டிருந்தால் தேவ பக்தியுள்ள சந்ததி உருவாகுமா? that will be missing. அப்போ முதல் குறிப்பு சொன்னேன், தேவன் பிதா நம்மை நேசித்து கொண்டே இருக்கிறார். 2வது, அவருக்கு முதலிடம் கொடுத்து நாம் வாழ கற்றுக்கொள்ளும் பொழுது இருவரும் ஒரே மாமிசமாய் இருக்க வேண்டும் என்கிற கற்பனை நிறைவேறும். நமக்கு இன்னைக்கு ஒற்றுமை குறைவு ஏன் காணப்படுகிறது என்றால், கணவன் தனியாக தேவனிடத்திலே முதலாவது ஒற்றுமையாகவும், மனைவி தனியாக தேவனிடத்திலே ஒற்றுமையாகவும் இருந்தால் இவர்கள் இருவரையும் இணைத்து வைக்கிற தேவன் அவர்கள் மத்தியிலே இருப்பார். பிரசங்கில தான் பார்க்கிறோம், முப்பொறி நூல் அறாது. 3 சுருட்டா பண்ணியாச்சுன்னா, 3 பொரியா சுத்தியாச்சுன்னா அது என்ன ஆகுது? அறாது. அதுல ஒன்று கணவன் மனைவி, இன்னொன்று பரிசுத்த ஆவியானவர், தேவனாகிய கர்த்தர். இப்போ இந்த தேவனாகிய கர்த்தர் 2 பேருக்கு நடுவுல எப்படி வர முடியும்? 2 பேரும் அவரை தேடினாதான் வரும். ஒருத்தர் தேடி அடுத்த ஆள் தேடலைன்னா அங்க கொஞ்சம் மிஸ்ஸிங் லிங்கா தான் இருக்கும். ஆனாலும் முயற்சி செய்யலாம். எனவே இதை கவனித்து, 2வது காரியம், முதலாவது தேவனிடம் ஒவ்வொரு நாளும் பேசுங்கள். ஆண்டவர் அதை ரொம்ப எதிர்பார்க்கிறார். 3வது காரியம், ஒரு குற்றமற்ற மனசாட்சியை வாழ்க்கையிலே காத்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் எல்லா விதத்திலும் மன திறந்து பேசுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இந்த ஆதியாகமம் 2வது அதிகாரத்துல நம்ம வாசித்த பகுதியிலே கீழே பார்க்கும்போது, அவர்கள் இருவரும் நிர்வாணிகளாயிருந்தார்கள். ஒருத்தருக்கும் இவர்கிட்ட என்ன இருக்குதுன்றது அவங்களுக்கு தெரியாம இருக்கக்கூடாது. அவர்கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லுது, அவங்கள்ட்ட என்ன இருக்குது என்று இவருக்கு தெரியாம இருக்கக்கூடாது. இதற்கு இன்றைக்கு குடும்ப வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொருவரும் சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய மனைவியோடு, உங்களுடைய கணவனோடு உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் வெளிப்படையாக இருக்கிறதா? இங்க பதில் சொல்ல வேண்டாம். எல்லா விஷயத்திலேயும் நீங்க என்னென்ன செய்றீங்க, வீட்டுல நடக்கிறது போகிறது, வெளியில போனா என்ன செய்யறது, எல்லாம் பேசுறீங்களா? வீட்டுல நிறைய பேர் பேசுறது கிடையாது. நிறைய பேர் அவங்களே எல்லா காரியத்தையும் ஃபில்டர் பண்ணிட்டு சொல்ல வேண்டியதை தான் வீட்டுல சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கணவன்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குதுன்னு மனைவிக்கு தெரியுமா? எத்தனை பேருடைய பேங்க் அக்கவுண்ட் பாஸ்வேர்டு மனைவிக்கு தெரியும்? எல்லாம் ரொம்ப கிரிட்டிக்கலான கேள்வி. நான் இதெல்லாம் கடைபிடிக்கிறேன். எத்தனை பேர் கொடுக்குறோம்? எத்தனை பேருடைய லேப்டாப் பாஸ்வேர்டு ஒய்ஃபுக்கிட்ட இருக்கு தெரியும்? எத்தனை பேருடைய மொபைல் பாஸ்வேர்டு ஒய்ஃபுக்கு தெரியும்? இதே கேள்வி மாற்றி எத்தனை ஒய்ஃப்ஸ் ஹஸ்பண்டுக்கு தெரிகிற மாதிரி எல்லாவற்றையும் வைத்திருக்கிறோம்? நன்றாக யோசித்து பாருங்கள். ஆண்டவர் இதை வெளிப்படையாக இருக்கும்படியாக சொல்லுகிறார். குற்றமற்ற ஒரு மனசாட்சி முதல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளாக இருக்கணும். நான் எல்லாவற்றையுமே என் மனசாட்சிக்கு விரோதமாய் நான் எதையும் செய்யவில்லை.
இந்த மனசாட்சி என்பது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. நம்ம நிறைய நேரத்துல ஆவியினால் நடத்தப்படுகிறோம் என்று சொல்லிட்டு பல காரியங்களை செய்கிறோம். ஆனால் ஒன்று விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும் பொழுது அவர் எதை தொடுறாருன்னா உங்க மனசாட்சியை தான் தொடுகிறார். உங்க மனசாட்சி தேவனுடைய ஆவியானவரால் ஆளுகை செய்யப்படும் பொழுது இந்த மனசாட்சி மிகவும் தெளிவாகவும் கூர்மையானதாகவும் இருக்கும். சீக்கிரமா தப்புன்னு நமக்கு எடுத்து சொல்லும். மழுங்கின மனசாட்சியா இராது. தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவன் எவனோ ஆவியின்படி நடக்கிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இதெல்லாம் என்னன்னா, இந்த மனசாட்சிய தேவனுடைய ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்யும் பொழுது, எபேசியர் 1:13 நம்ம வாசிக்கிறோம், அவர் நாம் முத்திரையாக பெற்றுக்கொண்டோம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆவியானவரை நாம் ரட்சிக்கப்படும் பொழுது அந்த முத்திரையாக பெற்றுக்கொண்ட ஆவியானவர் நமக்குள்ளே வளர்ந்து பெருக 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 நம்முடைய மனசாட்சி கூர்மையாகி கொண்டே இருக்கிறது. சின்ன சின்ன விஷயத்துல கூட நம்ம இது பாரு, இந்த இடத்துல நீ தப்பா பேசுன, இந்த இடத்துல நீ மனசுக்குள்ள இப்படி நினைக்கிற, ஆனா நீ வார்த்தையில இப்படி சொன்ன, இந்த இடத்துல நீ வார்த்தையை இப்படி சொன்ன, ஆனா நீ செய்தது வேற செய்த. எல்லாவற்றையும் சரி செய்து கொண்டே இருப்பார் பரிசுத்த ஆவியானவர். இப்படி எல்லாவற்றையும் ஆண்டவர் உணர்த்த 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 அதற்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாகி கொண்டே இருக்கும். இதைத்தான் நாம் செய்ய வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் அழகாக சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 24வது அதிகாரம் 16வது வசனத்திலே இப்படி நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 24:16வது வசனம். இதனால் நான் தேவனுக்கும் மனுஷனுக்கு முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன். அங்கும் இங்கேயும் சின்ன தவறுகள் வரதான் செய்யும். ஆனால் உண்மையாக பிரயாசப்படுகிறீர்களா? ஏதோ ஒரு குற்றம் வந்த உடனே மனசு உறுத்திக்கிட்டே போய் படுத்துட்டோம்னா அது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குன்றினது. அது விசுவாசம் இல்லை. தவறுகள் வரலாம். பவுல் அப்போஸ்தலன் செய்த காரியங்கள் எல்லாம் நடவடிக்கைகள் அப்போஸ்தலன் வாசித்து பார்த்தோம்னா அங்கும் இங்கும் அவர் தேவையில்லாம கோவப்பட்டது உண்டு, தவறுகள் செய்தது உண்டு, எல்லாமே இருந்தது. ஆனாலும் அவர் தேவனுக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பாகவும் ஒரு குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன். இந்த சங்கத்திற்கு முன்பாக நின்று தன்னை பற்றி அவர் சாட்சி கொடுக்கிறார். நம்ம அப்படி சொல்ல முடியுமா? பலர் இன்னைக்கு சொல்வது உண்டு, நான் கடவுளுக்கு முன்பாக உண்மையா இருக்கிறேன் பிரதர், மனுஷனை பத்தி எனக்கு கவலை இல்லை. அப்படி அல்ல. நீ தேவனுக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பாக, மனுஷனை திருப்திப்படுத்த வேண்டும் என்று நான் இங்கே சொல்லப்படவில்லை. உன் மனசாட்சி உன்னை குற்றப்படுத்தாமல் இருந்தால் போதும். இன்னைக்கு மனுஷனை திருப்திப்படுத்த முடியாது. ஒரு அரசாங்க அலுவலகத்துல வேலை பார்த்தீங்கன்னா மனுஷனை திருப்திப்படுத்த வாழ ஆரம்பிச்சீங்கன்னா you will fail. ஆனால் நீ குற்றமற்றவனாய் இருப்பாய் என்றால் நீ தைரியமாய் நின்று செயல்பட முடியும். அது உன்னிடத்திலே இருக்கிறதா? 3வது குறிப்பை தான் பார்க்கிறோம். குற்றமற்ற மனசாட்சியோடு வாழ வேண்டும். 1 பேதுரு 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசியுங்கள். 1 பேதுரு 3:16. உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படி நல் மனசாட்சியுடையவர்களாய் இருங்கள். நல் மனசாட்சியுடையவர்களாய் இருங்கள். உங்களுடைய மனசாட்சி உங்களை குற்றப்படுத்தாம இருக்குதா? நன்றாக யோசித்து பாருங்கள். அநேக நேரத்தில் அப்படி இல்லை. கிறிஸ்தவர்களை பார்க்கும் பொழுது, பேசும் பொழுது, பழகும் பொழுது, குறிப்பா இப்ப நான் சில கேள்வி எல்லாம் கேட்டேன் தெரியுமா? இந்த கேள்வி எல்லாம் பர்சனலா யார்கிட்டயாவது கேட்டீங்கன்னா நிறைய பேர்கிட்ட அடிபடும். மகாத்மா காந்தி ஒரு முறை கூறினார், எனக்கு கிறிஸ்துவை பிடிக்கும், ஆனால் கிறிஸ்தவர்களை பிடிக்காது. காரணம் என்ன? இந்த வசனம்தான். நல் மனசாட்சி உள்ளவர்களாய் இல்லாமல் இருக்கிற நிலைமை. இப்ப நம்ம என்ன பின்னணியத்துல பார்த்துட்டோம்? 27வது ஆண்டு நிறைவு விழா. இனி நாம் செய்ய வேண்டியது முன்னேறி செல்வதற்கு என்ன?
இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும். இந்த இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொள்வது என்றால் என்ன, அதன் தாற்பயங்கள் என்ன? 5 குறிப்புகளை சொல்லுவேன் என்று சொன்னேன். இது 3வது குறிப்பு. முதல் குறிப்பு, பிதாவாகிய தேவன் என்னை நேசித்துக் கொண்டே இருக்கிறார் தன் குமாரனை போல. 2வது குறிப்பு, நான் முதலாவது என்றைக்கும் ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் பேச பழகி கொள்ள வேண்டும், அதை கடைபிடிக்க வேண்டும். 3வது குறிப்பு, மனுஷருக்கு முன்பாகவும் தேவனுக்கு ஒரு குற்றமற்ற மனசாட்சி. வசனத்தை நம்ம மத்தேயுல பார்க்கும் பொழுது 6வது அதிகாரம் 4-6 வசனங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் அழகா சொல்றாரு, நீ ஜெபிக்கும் பொழுது அந்தரங்கத்துல போய் ஜெபம் பண்ணு, அந்தரங்கத்தில் உன்னை பார்க்கிற தேவன் வெளியரங்கமாய் உனக்கு பதில் கொடுப்பார் என்று. ஆண்டவர் எங்க பார்க்கிறாரு? உன்னுடைய அந்தரங்கத்தை தான் பார்க்கிறார். நீ எத்தனை மணி நேரம் வெளியில எல்லாரும் பார்க்கும்போது ஜெபம் பண்றேன்றது அல்ல ஆண்டவர் நீ அந்தரங்கத்தில் எப்படி இருக்கிறாய்? தாவீதை தெரிந்து கொள்ளும் பொழுது சாமுவேல் போய் அங்கே ஈசாய் வீட்டுல போய் நிக்கிறார். போய் நின்று கேட்டவுடனே அவர் அவருடைய மூத்த பிள்ளைங்களை எல்லாம் ஒன்னொன்னா அனுப்புறாரு. அவங்களுக்கு நல்ல தகுதி, வாட்ட சாட்டமான உடல்நிலை எல்லாவற்றையும் பார்த்தோன்னா சாமுவேல் என்ன சொல்லிட்டாரு? இவர் தான் அப்படின்ட்டாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? 1 சாமுவேல் 16:7 வீட்டில் சென்று வாசியுங்கள். நீங்க நீங்க பார்க்கறதெல்லாம் வெளி தோட்டத்தான் பார்ப்பீங்க, நான் இருதயத்தை பார்க்கிறேன். அந்த தாவீத அங்க சீன்ல கொண்டு வரலப்பா. சின்ன பையன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். இவர் தான் கேட்கிறாரு ஆண்டவர்களும் சொன்ன பிறகு, இனி யார் இருக்கா? அந்த தாவீது அவர் ஆட்டிடையன் ஆடை மேய்ச்சிட்டு இருக்கான். ஒரு பையன் அங்கே இருக்கிறான், அவனை கொண்டு வாங்க, அவன் வந்த பிறகுதான் நான் சாப்பிடுவேன்னு உட்கார்ந்துருக்காரு சாமுவேல். எவ்வளவு நேரம் ஆனா தெரியல. ஆண்டவர் இதற்கெல்லாம் கிரியை செய்கிறார். அந்தரங்கத்தில் தாவீதை பார்த்தவர் தாவீதை தெரிந்து கொண்டார். இது எப்படி? அந்த தாவீது ஒரு குற்றமற்ற மனசாட்சியோடு அவன் வாழ்ந்து கொண்டிருப்பதை தேவன் அறிவார். அவன் தனித்திருக்கும் பொழுதெல்லாம் தேவனை துதித்து பாடிக்கொண்டிருப்பதும் அவனுடைய இருதயம் தேவனோடு பேசிக் கொண்டிருப்பது ஆண்டவர் பார்க்கிறார். அதே அதிகாரம் 1 சாமுவேல்ல கீழே அப்படியே நீங்க 16 கீழே வாசிட்டே வரும்போது, சவுலை விட்டு தேவனுடைய கர்த்தருடைய ஆவியானவர் எடுக்கப்படுகிறார். அங்க சவுலுக்குள்ளே ஒரு பொல்லாத ஆவி வருகிறது. கேட்குறாங்க, அப்போ ஏன் இவ்வளவு ராஜா கஷ்டப்படுறாரு? அப்ப சுரமண்டலத்தை வாசிச்சா இதெல்லாம் சரியாயிடும்னு ஒருத்தர் சொல்றாரு. சுரமண்டலம் வாசிக்கிறவனை கொண்டு வாங்கன்னு சொன்ன யாரோ ஒருத்தர் சொல்றாரு, ஒரு பையனை வனாந்திரத்துல பார்த்துருக்கேன், அவன் நல்லா வாசிச்சுட்டு இருப்பான் பாருங்க. ஆண்டவர் எப்படி நெட்வொர்க் போடுறாரு பாருங்க. அவன் அங்க இருந்து பாடிட்டு இருக்கிறான். அவனை பத்தி ராஜாவிட்ட போய் சொல்றதுக்கு முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆளு. அப்போ நாம் குற்றமற்ற மனசாட்சியோடு தேவனுக்கு முன்பாய் அந்தரங்கத்திலே நாம் காத்து கொள்ளக்கூடிய பரிசுத்தத்தையும் அந்த அன்பையும் அந்த வாஞ்சையையும் தேவன் கனம் பண்ணுகிறவராயிருக்கிறார். திருச்சபையிலே நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இனி வாழ வேண்டிய நாட்கள் நம்ம இப்படி ஆண்டவரோடு ஒரு நல்ல ஒரு உறவை வைத்து கொண்டால் மாத்திரமே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அர்த்தமுள்ளதாகவும் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் கனித்தருகிறதாகவும் இருக்க முடியும். கடமைக்காக செய்கிற காரியங்கள் அத்தனை பலன் தராது. அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது மனத்தாழ்மையுடன் நடந்து கொள்ளுங்கள். எல்லா சூழ்நிலையிலையும் மனத்தாழ்மை, இந்த குற்றமற்ற மனசாட்சியோடு நம்ம வாழ வேண்டும். மனத்தாழ்மை என்றது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அது இல்லைன்னா முடியாது. யாக்கோபு 4வது அதிகாரம் வசனங்கள் 6-10. யாக்கோபு 4வது அதிகாரம் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுத்துங்கள். அதற்கு 6வது அதிகாரம், அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. யாருக்கு கிருபை கொடுக்கிறாரு? பெருமை உள்ளவங்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். இந்த பெருமை நம்முடைய மனதிலே எப்படி வேணாலும் வரலாம். அதுக்கு நம்ம ரூட்டு போட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, டோர் திறந்து உள்ள விட வேண்டிய அவசியம் இல்லை. அது எப்படியாவது வந்துடும். ஏதாவது ஒரு காரியத்தை நல்லா செஞ்சிட்டோம் அப்படின்னாலே
அதுக்கு கூட அதுவும் சேர்ந்து தான் வரும். சென்ஸ் ஆஃப் அக்காம்ப்ளிஷ்மெண்ட், நான் இதை முடிச்சிட்டேன் பார் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் வரும். அது அந்த இடத்துல நிறுத்தணும். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த மனத்தாழ்மை இருந்தால்தான் ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை. ஏன்னா என்றைக்கோ ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறோம், ஆனால் பாவத்திலே இன்றைக்கு விடுதலை இல்லை. ரோமர் 6:13 சொல்லுகிறது. ரோமர் 6:13 நாம் பார்க்கும் பொழுது, நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியினால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது. இந்த பாவம் ஏன் மேற்கொள்ளுதுன்னா, கிருபை அங்க இல்லாம போகுது. கிருபை இல்லாம போகிறதுக்கு காரணம் என்ன? பெருமை உள்ளே வருது. இந்த மூணையும் எப்பொழுதும் தொடர்பு படுத்தி கொள்ள வேண்டும். எப்பெல்லாம் நான் பாவத்துல விழுந்துட்டேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், மனசாட்சி சொல்லுதோ, உடனே எங்க பெருமைப்பட்டிருக்கேன்னு உட்கார்ந்து யோசிச்சு பார்க்கணும். அந்த பெருமை வரும்போது அதற்குள்ள கூட வர்றது என்னது? கிருபையை இழந்து போகிறோம். அந்த கிருபையை இழந்து போகும் பொழுது எளிதாக பாவத்தில் விழுந்து விடுகிறோம். எனவே இந்த ரட்சிப்பின் பாத்திரம் நிறைவாக நமக்கு இருக்க வேண்டும் என்றால் இந்த மனத்தாழ்மை நம்முடைய வாழ்க்கையில பெரிதாக கிரியை செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம் பல காரியங்களிலே குறித்து இன்னைக்கு கூட சொன்னோம். மணிப்பூருக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாஸ்டர் கூட சொன்னாங்க. செப்பனியாவின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளலாம். செப்பனியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1086வது பக்கம். அது கொஞ்சம் எடுக்கிறதுக்கு கஷ்டம், அதனால பேஜ் நம்பரை பார்த்து வச்சிட்டேன். 1086வது பக்கத்து, சாரி, செப்பனியா 2வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிறேன். தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, நம்ம எல்லாம் சிறுமையானவர்கள், கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவங்க தானே நம்ம. நடப்பிக்க முடியலன்னா அதுக்காக ஜெபிக்கிறோம். நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். என்ன தேடணும்? அவரை தேடணும். கூட என்னவரை தேடணும்? நீதியை தேடணும். கூட என்ன? இப்போ என்ன? அப்பொழுது கர்த்தர் ஒருவேளை கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். இப்ப இதை தேடுங்கள்னு சொல்றதுனால நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, தானா வராது. மனத்தாழ்மை தானா வராது. பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது கூட கொலோசையர் 3வது அதிகாரம் 12வது வசனம், கொலோசையர் 3:12 பார்க்கும் பொழுது, ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு. தரித்து கொள்ளுதல்னா ஒரு ட்ரெஸ் எடுத்து நம்ம போடுற மாதிரி இந்த காரியங்களை எல்லாம் நீங்கள் தரித்து கொள்ள வேண்டும், அணிந்து கொள்ள வேண்டும். தானாக அது வராது. இப்ப நம்ம காலையில எழும்பினோடனே இந்த 5 வசனம் சொன்னேன்ல, நான் இதெல்லாம் சொல்லி முடிச்ச உடனே நமக்கு இதெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு நமக்கு தெரியும். மனத்தாழ்மை குறைவா இருக்கு. அதனால கூட இருக்கிறவங்கள்ட்ட நமக்கு என்ன வருது? கோபம் வருது. தப்பு அவங்க தான் செய்யறாங்க. ஆனாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? கோபப்படக்கூடாது. அதை சகித்து கொள்ளக்கூடிய மனத்தாழ்மை வேணும். ஆண்டவரே, மனத்தாழ்மையை தேடுங்கள். நம்ம தேட, நான் தாழ்மையா தான் இருக்கிறேன், ஆனா சர்றன்னு எனக்கு கோபம் வந்துருது. அந்த நேரத்துல எங்கிருந்து வந்ததுன்னே தெரியல பிரதர். அந்த மனத்தாழ்மையை தேடுங்க பிரதர். அதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லி, இதை நீங்கள் தரித்து கொண்டு எல்லாரிடத்திலையும் நீங்கள் அன்பாயிருங்க. 1 பேதுரு 5:5 பேதுருவும் அதைத்தான் சொல்லுகிறார். 1 பேதுரு 5. மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். போதும். மனத்தாழ்மையை என்ன செய்யணுமா? அணிந்து கொள்ளணும். இப்ப இதுக்கெல்லாம் இது அந்த காலத்துல இருந்தே, அப்போஸ்தலர்களுடைய காலத்துல இருந்தே இது ஒரு பிரச்சனை. நல்லா பெர்ஃபார்ம் பண்றவங்களுக்கு என்ன ஆகுது? கோபம் சீக்கிரம் வந்துடும். எங்க காலேஜில் ஒரு ப்ரொஃபஸர் சொல்லுவாரு, இன்டெலெக்சுவல் அரகன்ஸ் இஸ் எசென்ஷியல் அப்படின்னுவாரு. அதான் நீ நல்ல புத்திசாலியா இருந்தா உனக்கு கொஞ்சம் அரகண்டா தான் நீ இருப்ப, ஆனா அப்படிதான் இருக்கணும்னு சொல்லுவார்.
அதுக்கு அவர் என்ன புரிஞ்சுக்கிறாரு, உனக்கு அந்த இதெல்லாம் இல்லைன்னா நீ டம்மி ஆயிடுற, ஒண்ணும் இல்லைன்ட்டு. ஆனால் இங்க ஆண்டவர் சொல்லுவது அது அல்ல, வேதம் சொல்லுவது அது அல்ல. நீங்க என்ன பண்ணணும் வாலிபர்களே, நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். இது ரொம்ப, அதாவது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தும் பொழுது இது ரொம்ப கடினமாய் நம்முடைய வாழ்க்கையில பிராக்டிக்கலா இருக்குது. ஆகையினால என்ன பண்ணுங்க, மனத்தாழ்மையை தேடுங்கள், அணிந்து கொள்ளுங்கள், மனத்தாழ்மையை தரித்து கொள்ளுங்கள். 5 குறிப்புகள். ஒன்று என்னது? பிதாவானவர் என்னை இன்னும் நேசித்துக் கொண்டே இருக்கிறார், தன் மகனை போல. 2வது, நான் தினமும் காலையில் முதலாவது பிதாவோடு பேச வேண்டும். 3வது காரியம், குற்றமற்ற மனசாட்சியை உடையவனா, யாருக்கு முன்பாக? தேவனுக்கு முன்பாக, மனுஷருக்கு முன்பாகவும். 4வது காரியம், மனத்தாழ்மையை அணிந்து கொள்ள வேண்டும். குடும்ப வாழ்க்கைக்கு இது ரொம்ப 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 முக்கியம். அதை சொல்லி முடிக்கல, இன்னொரு குறிப்பு இருக்குது, நேரம் போய்கொண்டே இருக்கிறபடினால் குடும்ப வாழ்க்கைக்கு இதை பற்றி எபேசியர் பகுதியில் 5வது அதிகாரத்துல இருக்கிற சில சத்தியங்களை சொல்லி முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். 5வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து நாம் பார்க்க இருக்கிறோம். தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள், மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல் உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். இந்த எபேசியரின் புஸ்தகம், எபேசு பட்டணத்திலே பவுல் அப்போஸ்தலன் 3 வருடங்கள் தொடர்ந்து தங்கி இருந்து ஊழியம் செய்திருக்கிறார். அவருடைய மிஷனரி பிரயாணத்திலே அதிகமாய் அவர் செலவிட்ட காலம் எபேசு பட்டணத்துல தான், 3 வருடம். எனவேதான் இந்த எபேசு பட்டணத்தாருக்கு எழுதப்பட்ட இந்த நிருபத்துல கிறிஸ்தவ வாழ்க்கையிலே விசுவாசிகளுக்கு ஏற்படக்கூடிய பலவிதமான போராட்டங்கள், சிக்கல்கள் எல்லாவற்றிற்கும் விளக்கங்களையும் பதில்களையும், இதை எப்படி சந்திப்பது என்பதையெல்லாம் அழகாக எழுதியிருப்பார். ஏன்னா மற்ற இதுல எல்லாம் போய் அவர் கொஞ்ச நாள் இருப்பாரு, சுவிசேஷம் சொல்லுவாரு, வந்துடுவார். இங்கே 3 வருடங்கள் அவர் தங்கி இருந்து ஊழியம் செய்தபடினால் அவர்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலும் ஏற்பட்ட நிகழ்வுகளை எல்லாம் பார்த்து 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 எழுதியிருப்பார். இதுல பார்க்கும் பொழுது இந்த பொதுவாக ஜனங்கள் மத்தியிலே ஒருவருக்கொருவர் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், எல்லாரும் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க, எல்லாரும் நான் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கேன்றாங்க. ஆனா எல்லாரும் கூடி வந்து செயல்பட ஆரம்பிச்ச உடனே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கல. இதெல்லாம் பார்த்து அவர் எழுதுகிறார். அவர் அடிப்படையாக சொல்லக்கூடியது 21வது வசனம், தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். இந்த கீழ்ப்படிதல் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில், தமிழ் வேதாகமத்துல பார்த்தா கீழ்ப்படிந்திருங்கள்னு போட்டிருக்கு, ஆங்கில வேதாகமத்துல நீங்க எல்லாம் சப்மிட் தான் போட்டிருக்கு. சப்மிட்டிங் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் ஒபேயிங். 6வது அதிகாரத்துல ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா ஒபேயிங் என்று சொல்லப்பட்டிருக்கும். பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்க. அப்போ கீழ்ப்படிதல் என்கிறது இந்த கான்டெக்ஸ்ட் 5வது அதிகாரத்துல சப்மிட்டிங்னு சொன்னா, இப்ப நம்ம 2 பேர் சேர்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், எல்லா திருமண வாழ்க்கையை நினைச்சுக்கலாம். இப்போ ஒருத்தர் ஒன்று சொல்லுகிறார், 2 பேரும் சேர்ந்தே இருக்கணும். இப்போ ஒருத்தர் சொல்றது இன்னொருத்தருக்கு பிடிக்கல, அப்ப என்ன பண்ணுவோம்? நீ அப்படி போ, நான் இப்படி போறேன் அப்படின்னு போயிட்டா அது தேவனுடைய சித்தம் இல்லை. இப்ப 2 பேரும் சேர்ந்து இருக்கணும்னா யாராவது ஒருவர் விட்டு கொடுக்கணும். அது யார் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு தான் இங்க தனிப்பட்ட விதத்துல சொல்லியிருக்கு. ஆனால் 21ஐயும் 22ஐயும் சேர்த்து பார்க்கணும். முதலாவது அவர் சொல்வது ஒருவருக்கொருவர் சப்மிட் பண்ணுங்க, நீங்களும் விட்டு கொடுங்க, ஆணும் விட்டு கொடுங்க, பெண்ணும் விட்டு கொடுங்க. சரி, இத சொல்லியாச்சு, இருந்தாலும் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கலாமே. அப்போ இதுல செய்ய வேண்டியது, ஒரு ஆளுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லிதானே ஆகணும். கோர்ட்ல ஒரு பிரச்சனை வருது, 2 பார்ட்டி வராங்க, 2 பார்ட்டியும் ஈக்குவலா ரைட்ஸ் கிளைம் பண்றாங்க. கடைசியில கோர்ட் எப்படியாவது ஒரு தீர்ப்பு சொல்லிதானே ஆகணும். அதுக்கு ஏதாவது ஒரு முகாந்திரம் வேண்டுமே. தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருக்கிற முகாந்திரம் என்ன பண்ணணும்? மனைவிகளை சொந்த புருஷருக்கு சப்மிட் பண்ணுங்க, கீழ்ப்படியுங்கள். சரி, இப்போ இதை நாம் கடைபிடிக்க வேண்டும். ஆனால் இதை 22 மட்டும் பார்த்துட்டு மனைவியை அடிமைப்படுத்திட கூடாது.
21 சேர்த்து பார்க்கணும். தேவன் கொடுத்த ஜெனரல் கமாண்ட், ஒருவருக்கொருவர் சப்மிட் பண்ணுங்க, விட்டு கொடுங்க. சரி, முடியாத பட்சத்துல நீங்க பிரிந்து செஞ்சிடாதுங்க. சில நம்ம டோட்டலா பிரிஞ்சு போக மாட்டோம், ஆனா வீட்டுக்குள்ளே பிரிஞ்சிருப்போம். அது கூட தப்பு. ஆதியாகமம் 2 எடுத்து டெய்லி வாசிச்சுக்கணும். இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். அப்ப இதை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்றால் இந்த மனத்தாழ்மை இங்க வேலை செஞ்சே தான் ஆகணும். அதனாலதான் ஆண்டவர், என்னை ஒருவன் பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினம் என்னை பின்பற்ற கடவுள் சொன்னார். அப்ப அந்த சிலுவையை எடுக்கலைன்னா என்ன நீ ஃபாலோ பண்ணவே முடியாது. என்ன நீ ஃபாலோ பண்ணி வந்தா உன்னுடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதம். என்னை ஃபாலோ பண்றதுக்கு உனக்கு முதலாவது உன்னுடைய ஈகோவை கழட்டி அங்க வச்சிரு. மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். சரி, இப்ப புருஷனுக்கு இப்போ ஸ்பெசிபிக் கமாண்ட் டு ஒய்ஃப் தான் அது 22. புருஷனுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. கிறிஸ்து சபையில எப்படி அன்பு கூர்ந்தார்? தன்னுடைய உயிரையே கொடுத்தார். அவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு புருஷனுக்கு அன்பு கூறுவதற்கு. இப்போ ஏதோ ஒரு மனத்தாங்கல் வீட்டுக்குள்ள வந்துருச்சு, அப்ப முதலாவது அந்த அன்பின் கரத்தை நீட்ட வேண்டியது யாரு? கணவன் செய்யணும். உனக்கு அவ்வளவு கோவம் இருந்தனா எனக்கு எவ்வளவு இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி போய் உட்கார்ந்துட்டா, கிறிஸ்து சபையை நேசித்தது போல கணவன் மனைவியை நேசிக்கவில்லை. அப்போ இப்ப மனசு என்ன சொல்லுது? இந்த மனைவி இப்படி சொல்லிட்டாலே இது என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியாதுப்பா அப்படின்னு மனசு சொல்லுது. இந்த 2 பேருக்கு நடுவுல கிறிஸ்து நிக்கிறார். அவர் என்ன சொல்றாரு? நீ விட்டு கொடு, நீ விட்டு கொடு. சரி, அவதான் கீழ்ப்படி இல்லை, நீ அன்பின் கரத்தை நீட்டுப்பா அப்படின்றாரு. ஆண்டவர் 2 பேரையுமே ஈக்குவலி ரெஸ்பான்சிபிளா வச்சிருக்கிறாரு மேரேஜ் ரிலேஷன்ஷிப்ல. எனவே அன்பு கூறுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும் கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். இது கொஞ்சம் இதை படிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா புரியணும். ஒரு நல்ல குடும்பத்துல கணவன், நாம் பரலோகத்துக்கு போயிடுவான்ப்பா, என் மனைவியை பத்தி தெரியாதுன்னு சொல்லவே கூடாது. மனைவியும் நாம் போயிடுவேன், அவர் வருவாரான்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. கணவன் எப்படி நினைக்க, தமக்கு முன்பாக குற்றமற்றதும் மாசற்றதுமாக சபையை அவர் நிறுத்தினது போல நீங்களும் மனைவிய குற்றமற்றவளாக பரிசுத்தமாக வைக்கிறதுக்கு என்னெல்லாம் நீங்க செய்யணுமோ செய்யுங்க. 1 பேதுரு 3வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்கள். 1 பேதுரு 3:7. அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட போதும். அதுக்கு பிறகு உங்களோடக்குள்ள அவங்களும் பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று அறிந்து எல்லாம் செய்யுங்கன்னு சொல்லியிருக்குல்ல. இப்போ இதுல நம்ம கவனிக்க வேண்டியது பலவீனமான பாண்டம். எப்படி 22வது வசனம் எபேசியர் 22:5-22ல மனைவிக்கு ஸ்பெசிபிக் இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னாங்களோ, அதே மாதிரி இந்த ஒற்றுமை, இந்த குடும்ப வாழ்க்கை, இதுல எல்லாம் தேவனாகிய கர்த்தர் அல்லது ஆவியானவர் பேதுரு மூலமாக மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடினால் நீங்க எப்படி நடந்துக்கிடணுமோ அவங்க இடத்துல விவேகத்தோடு, ஞானத்தோடு என்று சொல்லல, அது ஆங்கிலத்துல பார்த்தீங்கன்னா பி கன்சிடரேட். அதாவது ஸ்பெசிஃபிக்கா நீ இதை செஞ்சா தப்பு, இது கரெக்ட், இது தப்பு அப்படின்னு வகையறுத்து அவங்ககிட்ட நீங்க உங்க ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கிறாருங்க. கொஞ்சம் நீக்கு போக்கு பார்க்காம அட்ஜஸ்ட் பண்ணி முதலாவது உங்க ஒற்றுமையை பிடிச்சுக்குங்க. பி கன்சிடரேட், விவேகத்தோடு நடந்து. வேற எங்க நிறைய இடத்துல விவேகம்னு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ சில இடத்துல உங்கள் ஜெபங்களுக்கு தடை. ஏன் ஜெபத்துக்கு தடை பண்றாங்க ஒய்ஃபு?
நிறைய பேருக்கு அப்படி இப்படி போகுது வார்த்தைகள் எல்லாம். இதுக்கெல்லாம் யோசிச்சதே இல்லையே அப்படின்னு. ஏன் ஜெபத்துக்கு தடை வருது? ஏதோ ஒண்ணு கோவப்பட்டு பேசிட்டு இருந்தோம்னா ஜெபம் பண்ண முடியுமா? அவங்க ஒண்ணு உங்களை ஜெபத்தில் முட்டங்கால் போட்டு இருக்க உங்களை பிடிச்சி இழுத்துட்டுலாம் போக மாட்டாங்க. நீங்க கோபிச்சுட்டு மனசுல இருக்கிறதுனால போய் முட்டங்கால் போட்டா துதிக்க முடியாது, நன்றி சொல்ல முடியாது, ஒண்ணுமே இல்லை. மனசுங்க தானே ஓடிட்டு இருக்கும். அப்படி வராதபடி நீங்க அவங்ககிட்ட எப்படி நடந்துக்குங்க? விவேகத்தோடு. சில பலவீனங்கள் சில காரியங்கள்ல குறை நீக்கிருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து, அப்படியே அவங்க போக்குல போயிடுங்கன்னு சொல்லல. நிறைய புருஷர்கள் அப்ரூவர் ஆயிடுறாங்க. கிடையாது. கவனித்து நம்ம எது சரி என்று தெரியுமோ அதை பின்பற்ற வேண்டும். ஆனால் விட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல கொஞ்சம் அப்படி விட்டு கொடுத்து பி கன்சிடரேட், கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. கொஞ்சம் விவேகத்தோடு நடந்து ஞானத்தோடு குடும்ப வாழ்க்கையிலே மனத்தாழ்மையை கடைபிடித்து வெற்றியாய் வாழுங்கள். 4 குறிப்புகள் சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு 4 குறிப்பு? ரட்சிப்பின் பாத்திரம் எடுத்துக்கொண்டு அவரை தொழும்போது இதெல்லாம் பின்பற்றி இருக்கணும். 1, பிதா என்னை இன்னும் நேசித்துக் கொண்டே இருக்கிறார். 2வது, நான் அவரிடத்திலே முதலாவது ஒவ்வொரு நாளும் பேசுவேன். 3வது, குற்றமற்ற மனசாட்சியோடு மனுஷர் முன்பாகவும் தேவனுக்கு முன்பாக வாழ வேண்டும். 4வது, வாழ பிரயாசப்படுவேன். 4வது, மனத்தாழ்மையை அணிந்து கொள்வேன். இது எல்லாவற்றுக்கும் மேல ஃபைனல் ஒரே ஒரு பாயிண்ட முடிச்சிடறேன். then it becomes complete. இது எல்லாம் செய்வோம், ஆனா எங்கேயாவது தப்பு வரதான் செய்யும். நான் பெர்ஃபெக்டா தான் இருக்கிறேன் அப்படின்னு கிடையாது. we are all marching towards perfection. நான் பெர்ஃபெக்ட்னு நம்ம சொல்லிட்டோம்னா the next moment we start condemning others. மற்றவங்களை தப்பு. நாங்கள் எல்லாம் பெர்ஃபெக்ஷனுக்கு நேராக போயிட்டு இருக்கோம். என்னைக்கு பெர்ஃபெக்ஷன்? ஃபைனல் டே தான். போய்கொண்டே இருக்கிறோம். இந்த குறைகள் அங்கும் இங்கும் வரத்தான் செய்யும். அதுல ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், அனைத்தையும் தமக்கு கீழ்ப்படுத்துகிற தேவன் நமக்கு பிதாவாக இருக்கிறார். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசியுங்கள். பிலிப்பியர் 3:21. அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். இதுதான் கடைசியாக நம்ம லெக்குக்கு வந்துட்டோம். முதல்ல சொன்னேன், லெக்கு வேற மைல்கல் வேற. பல மைல்கல்களை பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கோம், பல மைல்கல்களை பார்த்து சோர்ந்து இருக்கிறோம், கவலைப்பட்டிருக்கிறோம். ஆனால் நாம் என்ன செய்யணும்னு சொன்ன, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளணும். ரட்சிப்பின் பாத்திரத்தின் பங்குகள். இதுல கடைசி குறிப்பு, நம்ம என்னதான் செய்தாலும் நம்மிடத்துல குறைவுகள் வரலாம், ஆனால் சோர்ந்து போகாதே. என் தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று வசனம் இங்கு அழகாக சொல்லுகிறது. அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ள தம்முடைய வல்லமையான செயலின்படி. எல்லாத்தையும் அவர் என்ன நினைச்சா தமக்கு கீழ்ப்படுத்திடலாம். பாஸ்டர் அழகா சொன்னாங்க, மணிப்பூர்ல இருக்குது பிரச்சனை, நியாயக்கேடுகள் இருக்கு, அவர் வந்துட்டா போதும், என்ன ஆகும்? இதெல்லாம் மாறும். எல்லாவற்றிற்கும் அவரிடத்தில் பதில் உண்டு. எல்லாவற்றையும் அவர் தமக்கு கீழ்ப்படுத்துகிற தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரம், நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் நம்ம ஃபைனலா அற்ப விசுவாசி போலதான் நிற்போம். ஆனா அவர் நம்மை பூரணப்படுத்துகிறவர். நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மாற்றுவார். என்னைக்கு மாற்றுவார்? அவர் வரும்போது சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை. இப்ப இன்னைக்கு ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து நீ தொழுது கொள்ள புறப்படும் பொழுது உன்கிட்ட நிறைய குறை இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, குறை இருக்கேன்னு உன்னை குற்றப்படுத்துகிறது யார்? சாத்தான். அவருக்கு நீ சொல்லு, அனைத்தையும் தமக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வல்லமையான செயலின்படியே என்னை மறுரூபப்படுத்துவார். ரிவர்ஸ்ல போலாம். ஆகையினால என்ன பண்ணுவேன்? நான் இன்னும் மனத்தாழ்மையாய் இருப்பேன். சொல்லுவாங்க, நீ அங்க மனத்தாழ்மையா இருந்த, இங்க வந்து கோவப்பட்டுட்டிய, மனத்தாழ்மை எங்க போச்சு? இல்லை, நான் இன்னும் இருப்பேன். குற்றமற்ற மனசாட்சியோடு வாழ்வதற்கு நான் இன்னும் பிரயாசப்படுவேன். ஒவ்வொரு நாளும் அவரோடு நான் பேசுவேன். ஏன்? அவர் என்னை நேசித்துக் கொண்டே இருக்கிறார். கண்களை மூடி
ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஒரு விசை ஆண்டவரிடத்துல கேட்போம். ஆண்டவரே, நாங்கள் பல லக்குகளை, பல மைல்கல்களை தாண்டி வந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நீர் எங்களை இன்னும் பலப்படுத்தும். உம்முடைய கரத்தையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். வேற எங்கேயும் நமக்கு புகலிடம் இல்லை. ஆண்டவரிடத்துல பேசலாம். ஆண்டவரே, உம்முடைய கரத்தை நோக்கி பார்க்க எங்களுக்கு கிருபை தாரும். வேலைக்காரன் கண்கள் தன் எஜமான் கரம் நோக்கோ, தேவாயனக்காயெல்லாம் செய்யும் உம் கரத்தை என்றும் நோக்குவே. ஜெபமாக பாடுவோமா? கண்களை நோக்கி இன்னும் ஒரு 2 நிமிஷம் தான். நாம் இந்த வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஓட்டத்தை முடிக்க வேண்டும். அவர் நம்மை மறுரூபப்படுத்துகிறவர். ஆனால் நீ அவருடைய முகத்தை ஒவ்வொரு நாளும் நோக்கணும். அவருடைய கரத்தை நீ எதிர்பார்த்து வாழணும். நீதியின் வலது கரம் நீதிமானை என்றும் தாங்கிடுமே. நீதியின் வலது கரம் நீதிமானை என்றும் தாங்கிடுமே. வீழுகையில் வியாதியின் நேரங்களில், வீழுகையில் வியாதியின் நேரங்களில் வாழுவாது உம் கரம் தாங்கிடுமே. வாழுவாது உம் கரம் தாங்கிடுமே. பாதகனும் சுத்தமாவான் உம் ரத்தம் வசனம் உண்டென்றுமே. சத்துருக்களை பாதத்தின் கீழ் தாழ்த்திடும், சத்துருக்களை பாதத்தின் கீழ் தாழ்த்திடும். மாசற்றோனாக நிறுத்தும் அன்பின் கரம், மாசற்றோனாக நிறுத்தும் அன்பின் கரம்.